சாத்தூர் அருகே வெடி விபத்து ஏற்பட்ட திருமுருகன் பட்டாசு ஆலையின் உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் கருப்புசாமி வழங்க கேட்போம். கருப்புசாமி வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். கருப்புசாமி வணக்கம். சாத்தூர் அருகே முத்தாலங்கம்பட்டி அருகில் உள்ள விஸ்வநத்தம் பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி என்பவருக்கு சொந்தமான திருமுருகன் பட்டாசு ஆலை என்பது செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசு ஆலையில் காலை 6 மணி அளவில் பட்டாசுகளை லோடு ஏற்றும் போது ஏற்பட்ட உராய்வு காரணமாக பட்டாசு வெடி விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பட்டாசு வெடி விபத்து காரணமாக தொடர்ந்து 4 மணி நேரத்திற்கு மேலாக பட்டாசுகள் அடுத்தடுத்த அறைகளில் உள்ள பட்டாசுகள் தொடர்ந்து வெடித்த வண்ணம் இருந்ததால் இது மீட்பு பணிகளில் மிகவும் தொய்வு ஏற்பட்டது. இந்த நிலையில் பட்டாசு ஆலையில் விதிகளை மீறி வடமாநில தொழிலாளர்களுக்கு பட்டாசு ஆலைக்குள்ளே தங்கும் அறைகள் கட்டி கொடுத்திருப்பது தற்போது இந்த பட்டாசு வெடி விபத்தின் மூலம் அம்பலமாகி உள்ளது. மேலும் இந்த பட்டாசு ஆலைகளில் அளவுக்கு அதிகமாக வெடிமருந்துகள் வைக்கப்பட்டிருந்ததும், மேலும் இந்த பட்டாசு ஆலையில் தங்கியிருந்த தொழிலாளர்களுக்கு தேவையான சிலிண்டர், சமையல் எரிவாயு சிலிண்டர்களும் இங்கே தற்போது இருந்தது அந்த வெடி விபத்து ஏற்பட்ட போது ஏற்பட்டிருந்த ஆய்வின் போது இதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பட்டாசு ஆலையில் அளவுக்கு அதிகமாக விதிகளை மீறி அளவுக்கு அதிகமாக பட்டாசு மூலப்பொருட்களை தேக்கி வைத்தது, அஜாக்கிரதையாக செயல்பட்டு விபத்து ஏற்படுத்தியது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக இந்த பட்டாசு ஆலையின் உரிமம் என்பது தற்காலிகமாக ரத்து செய்து விருதுநகர் மாவட்ட அலுவலர் அதிரடி உத்தரவு மேற்கொண்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி கருப்பசாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.